ஹாய் மார்த்தி, வெல்கம் டு தி ஆர் அப்ரோச். நான் இன்றைக்கி என்னோட ஸ்டடி டேபிளை தான் க்ளீன் பண்ண போகிறேன். 2 வீக்ஸ் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். பட் இப்போவும் எவ்வளோ கேவலமாக மாற்ற முடியுமோ அவ்வளோ கேவலமாக மாற்றி வச்சுருக்கேன். மறுபடியும் சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து கேவலமாக மாற்றலான்னு. எப்படியோ சுத்தமாக வச்சுக்க போகிறதுல க்ளீன் பண்ணாட்டி இருக்கிறது கிடையாது. லைக் கைப்பட்டால் தான் கண்ணாடி இப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதை நினச்சி நானும் க்ளீன் பண்ணிட்டேன். கார்பெட்டை மாற்றியாச்சு, டேபிளை பூட்டியாச்சு. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா குப்பையே ஆகாது. ஆனால் நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ மறுபடியும் அதே தான். நான் எவ்வளோ குப்பையாக்க முடியுமோ ஆக்குவேன். நான் சுத்தம் பண்ணிடுவேன். சில பொருள்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கேனே தெரியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் இது. பாண்டா ஓடி போனப்போ அவனை காப்பாற்ற எடுத்தேன். ஊசி போட யூஸ் ஆகும்னு நினச்சேன். சுத்தமாக யூஸ் ஆகலை. மறுபடியும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். அப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த சைடில் ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கே, சரி நெக்ஸ்ட் டைம் அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு மனசில் யாரெல்லாம் நினச்சி அடிக்க முடியுமோ அப்படி என் சேரை அடித்து உடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா இருக்க குப்பையை கூட்டுற மாதிரி என் வீட்டு வாசல்லையும் குப்பையை கூட்டிட்டேன். ஸோ ஃபைனல் லுக்கும் ரெடி ஆகிருச்சு. இதோ உங்கள் பார்வைக்கு. இதை இன்னும் 2 வாரத்தில் குப்பையாக மறுபடியும் க்ளீன் பண்ணுவேன். இதெல்லாம் கூட முடியலை. இன்னும் ஒரு ஷெல்ஃபு பேலன்ஸ் இருக்குது. இதோ இதுதான் அது. இந்த ஷெல்ஃபை கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட் க்ளீனிங்கில் பார்ப்போம். பாய், டாடா, சைனிங் ஆஃப் பை ஆர்.